எல்லாரும் கேளுங்க. நிறைய நேரத்தில் நான் தடுமாறுறேன், நிறைய நேரத்தில் வாழ்க்கையில சறுக்கிற ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிடுறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தின் முன்பு உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக நிறுத்த வல்லவராகி அவர் இன்றைக்கு உங்களை அவர் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, draw me close to you, Lord. Draw me nearer, nearer, blessed Lord, to the cross that thou hast done. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious healings. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமா ஐயா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயரா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு இந்த சாம்பர் புதன் அன்று இந்த லெந்தன் டேஸினுடைய துவக்க நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். சில பேருக்கு ஏன் இந்த 40 நாட்கள், எதற்கு இந்த சாம்பர் புதன் எல்லாம் கேள்விகள் உண்டு. ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அதன் பிறகு சோதனைக்காரன் அவரிடத்துல வந்தான், சோதிச்சான். இந்த 40 நாட்களை நினைவு கூறும்படி அல்லது தியானிக்கும்படி இந்த லெந்தன் டேஸ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இன்றைக்கு அதனுடைய முதலாவது நாள், தொடக்க நாள். வெறுமனே இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இந்த ஒரு பிரதிஷ்டை நமக்குள்ளாக இருக்கட்டும், இந்த ஒரு அர்ப்பணம் நமக்குள்ளாக இருக்கட்டும். ஆண்டவரே, நம்ம நெருங்கி சேர்றதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம். நான் இதனுடைய தொடர்ச்சியே கர்த்தர் சித்தமான வரும் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். 6லிருந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எடுங்க. 4வது அதிகாரம் 6லிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்து. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இது எங்களோடு கர்த்தர் பேசும். ஆண்டவரே, இந்த லெந்தன் டேஸினுடைய முதலாவது நாளிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாலையிலே தேவன் நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி எங்களை படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா சோர்வுகள், எதிர்வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். கவனச்சிதறல் முற்றிலுமாக இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய பரிசுத்த ரத்தம் இந்த இடத்திலே முற்றிலுமாக எங்களை மூடட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் வேத வாக்கியங்களை சீஷர்களுக்கு விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இருதயமெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததே. எங்கள் இருதயம் இன்றைக்கு உம்முடைய அன்பினாலே கொழுந்து விட்டு எரிய செய்யும். புல் உலர்ந்து பூ உதிரும் உம்முடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்குமே. எங்கள் இருதயங்களில் நிலைத்திருக்க செய்ய ஐயா. புதிய கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, தேவனிடத்திலே நெருங்கி சேருங்கள். Draw closer to God. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இதுல இந்த நாட்டினுடைய இந்த துவக்க நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை நன்கு புரிந்து கொள்வது நல்லது. இன்றைக்கு இந்த நிகழ்கால சபை அதற்கு என்ன தேவையோ அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யாக்கோபு
எச்சரிப்பாய் ஆலோசனையாக எழுதினதாக தான் அந்த நிருபத்தை பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ரொம்ப சாதாரண பேசுறது போல இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்முடைய இருதயத்தை உருவ குத்துகிறதா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த யாக்கோபு நிருபத்தை அன்னைக்கு பைபிளை கோர்வையாக எடுத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த நிருபத்தை நம்ம இதிலிருந்து எடுத்துடணும் அப்படின்லாம் பேசினாங்க. நான் இதை குறித்து நிறைய முறை செய்தி கொடுத்துருக்குறேன், திரும்ப உங்களுக்காக ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த நிருபத்தை எடுத்துடணும் அப்படின்னாங்க. இந்த நிருபத்தையும் எடுத்துருந்தாங்க, உன்னத பாட்டை எடுத்துருந்தாங்க. ஆனால் நல்ல பரிசுத்தவான்கள் சண்டை போட்டு இது இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா சில பேர் இதை தவறாக புரிந்து கொண்டார்கள். பவுல் வந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோன்னு போட்டிருக்குது, ஆனால் இவர் வந்து கிரியையினால் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதனால் இது வேண்டாம் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் அதை அனுமதிக்கவே இல்லை. பவுல் சொல்கிறது ரூட்டு, யாக்கோபு சொல்கிறது ஃப்ரூட்டு. கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டால் கிரியை கண்டிப்பாக இருந்து ஆகணும். இதை தான் அவர் பேசுகிறார். சரி, இப்போ இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோமே, சபை, விசுவாசி, இவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் யாக்கோபு நிருபத்தின் அந்த 5 அதிகாரங்களையும் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதில் தான் கரெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. நான் சொல்கிறேன், அடுத்தவங்களை இல்லை, நம்முடைய வாழ்க்கையை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு நிருபம் பாருங்க. இது யாக்கோபு எழுதும் பொழுது எப்படி இந்த நிருபம் தொடங்கும் பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதலை சொல்லி அவர் எழுதுறாரு. நான் இதெல்லாம் நிறைய முறை சொல்லிட்டேன், திரும்பவும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த 4வது அதிகாரம் மாம்சமான கிரியைகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. 3வது அதிகாரத்தில் அவர் தேவ ஞானத்தை பேசுறார். நல்ல கவனிங்க, நீங்க வீட்டில் போய் 5 அதிகாரத்தையும் வாசிட்டு தூங்குங்க. 3வது அதிகாரத்தை முடிக்கும் பொழுது அவர் பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம், இணக்கம் உள்ளது, இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைஞ்சது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது, நீதியான கனியாகிய அந்த சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள் இந்த சமாதானத்தில் அது விதைக்கப்படுது அப்படின்லாம் பேசிட்டு அப்படி அடுத்த அதிகாரங்கள் பின்பா தான் அதனோட தொடர்ச்சியாக அவர் எழுதுறாரு. தேவ ஞானம், பரலோக ஞானன்றது ஒன்று இருக்குது. இந்த உலக ஞானன்றது அதற்கு விரோதமாக எப்பொழுதும் போராடக்கூடியதாக இருக்குது. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலக ஞானத்தை தங்கள் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணுறாங்க பாருங்க, அங்கே தான் பிரச்சனை வருது. உலகத்தில் தேவனுக்கு எவையெல்லாம் பகையான காரியங்களோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ அதோட போராடுவதற்கு நாம் உலக பிரகாரமான ஞானத்தை கையில் எடுக்கிறோம்ல, அது ரொம்ப தப்பு. தேவ ஞானத்தை அல்லது தேவன் கொடுக்கிற கிருபையை உங்க வாழ்க்கையில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த கிருபை பெற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனிடத்துல எப்படி நெருங்கி சேர முடியும் அப்படின்றது தான் அந்த 4வது அதிகாரத்தில் எழுதுறார். ரொம்ப அழகாக ஆர்டர் பிரகாரம் எழுதி வைக்கிறார். எழுதி வைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, 6வது வசனத்தை பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. பாருங்களேன், நீங்க 1வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, நீங்க யாக்கோபு மேல தான் கோவப்படணும். யாக்கோபு மேல கோவப்படணும். என்னன்னா, அவரு உலகத்தானுக்கு எழுதுனா பரவாயில்ல, விசுவாசிகளுக்கு எழுதுறார். அங்கங்க சதறி கிடக்கிறான். சதறி கடந்து அங்கிருந்து செய்தி வருது. எப்படிப்பட்ட செய்தி வருது? ஐயோ, அந்த சர்ச்சில் இருக்கிற தலைவலியா, அங்க ஒரு சர்ச்சை பார்த்தா, ஐயோ அந்த சர்ச்சில் பார்த்தான்னா அங்க ஒரே சண்டை, ஐயோ இந்த சர்ச்சை பார்த்தனா அவன் இஷ்டம் போல பேசிட்டு அலையிறாங்க, அந்த சர்ச்சில் பார்த்தனா அந்த ஏற்ற தாழ்வு அது அவ்வளோ கொடுமையா இருக்கு. இந்த செய்திலாம் வருது. வந்தவுடன் நினைக்கிறேன், கொஞ்சம் காரசாரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆவியானுடைய அனுமதியின் பேரில் தான் அவர் இதை எழுதியிருப்பார். காரசாரமாக எழுதுறாரு. எப்படி தெரியுமா எழுதுறாரு? ஏன்னா சர்ச்சுக்குள்ளே உள்ள விசுவாசிங்களுக்குள்ளே சண்டை. நான் அந்த வர்ற வாரம் இதை தியானிக்கணும். முந்தானத்தை இதை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் இந்த வாரத்தில் இந்த வசனத்தை பேசணும்னு எனக்குள்ள ஒரு ஆழமான பாரம். இந்த இதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு முந்தானத்து இரவு நான் படுத்த பொழுது எனக்குள்ளாக ட்ரா க்ளோசர் டு காட், தெளிவாக ஒரு சத்தம். ஆண்டவர் அந்த பெருமை வார்த்தையை கொடுத்துட்டாரு. தியானிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. கவனிங்க, அவர் முதல்ல எப்படி எழுதுறார்? 1வது வசனத்தில், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுடைய அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்கள். எப்பா, விசுவாசிங்களுக்குள்ள பாரு, விசுவாசிங்களுக்குள்ள கவனிங்க, விசுவாசிங்களுக்குள்ளங்க இது அவிசுவாசிகளுக்குள்ள இல்லை. அவர் சொல்ற உங்களுக்குள்ளே
உங்களுக்குள்ளே. அடுத்தவர் சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. சண்டை போடுற, அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். அடுத்து சொல்றாரு, ஜெபம் பண்ணாலும் உனக்கு கிடைக்க போறதில்லை. ஏன் ஜெபம் பண்ணி உனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீ விண்ணப்பம் பண்றல்ல, அதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப டம்மால்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. விபச்சாரரே, விபச்சாரிகளே. யாரு? விசுவாசிகளை எழுதுறாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். நல்லா கவனிங்க, பகைவனா இருக்கிறான்னு போடல, ஒரு வார்த்தை கவனிக்கணும். ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்பினால், இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, உலக ஞானத்தை கொண்டு வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல அப்ளை பண்ண ஒருத்தன் விரும்பினால் அவன் தேவனுக்கு நாட்பட 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 அவன் பகைஞனாக, எதிராளியாக மாறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறான்னு சொல்லல, அவர் பகைஞன் ஆகிறான். டே பை டே அப்படியே ஆண்டவரை பகைச்சு 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 பகைச்சு. அடுத்து முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்மிலே வாசமாய் இருக்கிற இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க ஆத்மாவை குறித்து, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அவர் அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறார். எப்படிப்பட்ட வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவி சோரம் போகிறத ஒரு புருஷனும் விரும்பவே மாட்டான். தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்கிறதை ஒரு கணவனும் அவன் விரும்பவே மாட்டான். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை கற்புள்ள கன்னிகையாக, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறேன். இந்த கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட சபை அல்லது மனவாட்டி அல்லது நீங்களும் நானும் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நெருக்கமா இருக்கணும்னு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தோடும் இருக்கிறார், வாஞ்சியோடும் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இஷ்டம் போல பேசும் பொழுது, செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது, நான் நினைக்கிறது சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாம வாழும் பொழுதெல்லாம் இந்த வைராக்கியத்தோட வாஞ்சியோட இருக்கிற அந்த ஆவியானவர் என்னத்தெல்லாம் பண்றாரு? நீ யார் தெரியுமா? நீ அந்த கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை. நீ ஒரு நாள் உன்னை கண்ட கண்ட காரியங்களினால தீட்டுப்படுத்தி கொள்ளாது என்று சொல்லி அவர் துக்கமும் அடைகிறாரு, அதே நேரத்தில் வைராக்கியமும் கொள்றார். அப்படி சொல்லிட்டு தான் 6வது வசனம் சொல்றேன், தேவன் இடத்துல சேராமல் வாழ்றதனுடைய கொடுமை. அவர் சொல்றாரு, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். உலக ஞானன்றது என்ன? நானாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண நினைக்கிறது. அதுல தேவ சித்தத்தை உள்ள கொண்டு வர விரும்பவே மாட்டோம். ஒரு லெவலுக்குன்னு வந்து போச்சுன்னா கடவுளே இல்லை போயா அப்படின்னு பேசிடும். இது உலக ஞானம். தேவனை சார்ந்து வாழாத ஒரு தன்மை, அது பெருமை. இந்த பெருமையுள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு போட்டிருக்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலிருந்து தான் அவர் 34வது வசனம். நீதிமொழிகள் 3:34 ப்ராவர்ப்ஸ் 3:34 உள்ளதை தான் இங்க யாக்கோபு கோட் பண்றாரு. அதுல எப்படி போட்டிருக்குன்னா, இகழ்வோர், இந்த பெருமையுள்ளோர்ன்ற யார் தெரியுமா? இகழ்வோர், இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ இகழ்வோர். யார் இகழ்வோர் தெரியுமா? கடவுள் ஏண்டா, கடவுள் பார்த்துக்கலாம் அப்படி பேசுறவன் இல்லை. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு பாடுவோம், ஆனா ஒன்று கூட அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்காம நான் இஷ்டம் போல செய்வேன் தெரியுமா? இவர்கள் தான் பெருமையுள்ளவர்கள். இவர்கள் தான் மறைமுகமாக தங்களுடைய இருதயத்திலே தேவனை தூஷிக்கிறவர்கள், அவரை இகழ்கிறவர்கள். இதுதான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்து. வேதம் சொல்கிறது, இவர்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கிறபடினால் நீங்க உடனே என்ன நினைப்பீங்க? ஏதோ பெருமை பேச்சு பேசிட்டு இருக்கிறவன் இல்ல. இங்க விசுவாசிகளை தான் அவர் பேசுறாரு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார்ப்பா உனக்கு. நீ தேவனை சார்ந்து வாழ்வதற்கு, ஒவ்வொரு நாளும் இயேசுவை நெருங்கி சேர்வதற்கு உனக்கு தேவையான எல்லா கிருபையும் அவர் அளித்த பொழுதும் கூட, உனக்கு அவர் கொடுத்த பொழுதும் கூட, நீ அதற்கு உன்னை விட்டு கொடுக்காமல் உலகத்தை ஞானத்தையே அப்ளை பண்ணிக்கிட்டே, நான் இப்படி பார்த்துப்பேன், இதை சமாளிச்சுப்பேன், அப்படி செஞ்சுப்பேன், அல்லது என் இஷ்டம் போல இதை செய்வேன் நாம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு நாம் அவரை இகழ்கிறவர்களாக இருக்கிறோம்.
நாம் பெருமை கொள்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு வேணா சொல்றேனே, இந்த பிரச்சனை பாவம் கீழ்ப்படியாம நம்ம பேசுவோம். உலகத்துல வந்த பெருமை எங்க பெருமை வருதோ அங்கதான் கீழ்ப்படியாம வரும். உலகத்துல முதல்ல என்றான பாவமே பெருமை தான். உண்மையா இல்லையா? கீழ்ப்படியாமையா பெருமையா? சொல்லுங்க பார்ப்போம். நான் அடிக்கடி யோசிப்பேன், பரலோகம் பாவமே இல்லாத இடம். ஆனா அங்கேயும் ஒருத்தனுக்குள்ள நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவேன்னு எப்படி வந்துச்சு எண்ணம்? இன்ன வரைக்கும் எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. வானங்களுக்கு மேலே ஏறுவேன், நான் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பெருமை கொண்டானான். இந்த பெருமையை கொண்டு வந்து அப்படியே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவன் அப்ளை பண்ணுறான் பாருங்க. அதான் கொடுமை. அப்படியே 3வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நேர ஏவாள்கிட்ட வர்றான். ஏவாள், நான் ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் பொழுது தெரியுது. சாப்பிடலாம், அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனி மாத்திரம் தொடக்கூடாது. அவள் பாருங்க எக்ஸ்ட்ரா பீட்டை போட்டாவா. இந்த கூட்டி குறைச்சி பேசுறது ரொம்ப டேஞ்சர் தெரியும்ல. ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். சகோதரிகள் வேலை அங்கேயே தொடங்கியிருக்கு பாரு. அங்கேயே தொடங்கிடுச்சு. அவர் பார்க்கக்கூடாதுனாரு, தொடக்கூடாதுனாரு, புசிக்க கூடாதுனாரு. உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட சொன்னாரா? அவர் சொன்னது ஆதாம் கிட்ட சொன்னார். சரி விடுங்க. இப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த பாரு, நீ சாப்பிட்டா நீ தேவனை போலவே இருப்ப. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, நீ எதுக்கு அவரை சார்ந்து வாழணும்னு நினைக்கிற? நீ ஏற்கனவே அவர் சாயல படைக்கப்பட்டுட்ட. அவர் சித்தம் உன் வாழ்க்கையில் என்னத்துக்கு? உன் செல்ஃப் வில்ல நீ போயிட்டே இருக்கலாமே, போயிட்டே இருக்கலாம். நீ சாப்பிட்ற என்ன கெட்டு போச்சு? தேவனை சார்ந்து வாழ வேண்டாம். அந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. பிரதர் கவனிங்க, நான் விசுவாச வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அன்றைக்கு ஏவாளும் ஆதாமும் செய்த அதே பாவத்தை தான் திரும்ப திரும்ப செய்கிறோம். whether you like it or not, வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் இன்னும் வசனங்களை கூட உங்களுக்கு காட்டுறேனே. முதலாவது மனிதனுக்கு வந்த அதே சோதனையை தான் பிந்தின ஆதாமுக்கும் பிசாசு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சான். அவங்க சொல்றது புரியுதா? கவனிங்களேன். முதல்ல அந்த முதலாவது மனுஷனுக்கு ஏவாளோ ஆதாமோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? நீ தேவனை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீயா முடிவெடுத்துக்க, நீயா ஹேண்டில் பண்ணிக்க, அவரை உன் வாழ்க்கையில சேர்க்காத, அவரோட உன் வாழ்க்கையில் நெருங்கவும் நெருங்காதன்னு சொல்லிட்டு எந்த சோதனையை வைத்தானோ அதே சோதனையை தான் பிந்தின ஆதாமாகிய நம்முடைய அருமை ரட்சகர் ஆத்தும நேசர் இந்த பூமியில வரும் பொழுதும் அவருக்கு முன்னால் இந்த சோதனை கொண்டு வந்து வச்சான். உதாரணத்திற்கு நீங்க வேணா வாசிங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதானே, மத்தேயு 4வது அதிகாரத்திலும் சரி, லூக்கா 4வது அதிகாரத்திலும் இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே நல்ல சாட்சியை வாங்குறார். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர் பிசாசனாலே சோதிக்கும்படி அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போறாரு. சோதனை என்ன தெரியுமா? சோதனை என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், உன் பசியை நீயே போக்கிக்க. நல்லா கவனிக்கணும். எப்படி பிரதர் இது சோதனைன்னு சொல்றீங்க? நம்முடைய ரட்சகர் சொன்ன பதில் தான் அதுல ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் சொன்ன பதில் தான் அதுல ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா உனக்கு ரிப்ளை கொடுத்தாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. இங்க அவர் நேரம் அவனை பார்த்து உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயகன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை சொல்லல. அப்பாலே போ சாத்தானேன்னு அங்கேயும் சொல்லல. அவர் கரெக்டா ஏதேன் தோட்டத்துல முதலாவது வந்த சோதனை, இந்த சோதனை அதனுடைய பிசாசனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத புரிந்து இங்க அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அங்க அவன் எப்படி விழுந்து போனா? உண்மைதான் மிஸ்டர் சர்பண்ட், நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் எதுக்கு அவரை போய் சார்ந்து வாழணும்? எதுக்கு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? நானாவே நன்மை தீமை தக்க அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிப்பேன், நான் தேவனை போல இருப்பேன், நான் எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே கடவுள், என்ன ஒருத்தரும் கட்டுப்படுத்தி ஆள வேண்டியதே இல்லை. அதில் தானே விழுந்தான். இங்க வந்து சொல்றான், இங்க பாரு, உன் பசியை நீயே போக்கிக்க. உன் பசி எடுக்குது இல்ல, கல்ல அப்பங்களாகும் பிடி. நீ கிரியேட்டரா மாறு, நீ சிருஷ்டிக்கிறவனா மாறு. நீ சிருஷ்டிக்கிறவனா மாறி நீயும் தேவனை போல மாறிடு. ஏன்னா இயேசு 100% இப்ப மனிதனா இருக்கிறார். நீயும் தேவனை போல மாறு. இப்ப அவர் என்ன திரும்ப பதில் சொன்னாரு? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. இது எங்க இருந்து திரும்ப ஆண்டவர் கோட் பண்ணாரு? உபாகமம் 8வது அதிகாரத்துல இருந்து. அங்க வாங்க, நம்ம இதை 2-3 முறை பார்த்துட்டோம்.
ஆனால் நேற்றும் இன்னைக்கு நான் இதை வாசித்த பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ முறையில் தவறிக்கிட்டே இருக்கிறோம். டியூட்டரோனமி சாப்டர் 8 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, அதை தான் ரொம்ப முக்கியம். டியூட்டரோனமி சாப்டர் 8 எல்லாரும் எடுங்க, நான் வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா நீ கீழ்ப்படுவியா மாட்டியா, இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா நீ அவரை சார்ந்து கொள்வாயா சார்ந்து கொள்ள மாட்டாயா என்பதை சோதிக்கும்படி உன்னை இந்த 40 வருஷமெல்லாம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் உன்னை சிறுமைப்படுத்தினாரு. 3வது வருஷம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அங்கே என்ன தெரியுமா வந்துச்சு, பசியினாலே வருத்தி மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ அறியாத மன்னாவினாலே அவர் உன்னை போஷித்தார். கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? இன்னொரு விதத்தில் ஆண்டவர் என்னத்துனா சொல்றாரு, இங்க பார்ப்பா, உன்னால ஒண்ணுமே முடியாது, உன் பசி தீர உன் பிரயாசத்துல வருகிற அந்த அப்பம் போதாது, என் வார்த்தையினால பிழைப்பன்றதை நீ உணரணும். நீ 100% என்ன சார்ந்து அந்த பூமியில வாழணும். உனக்கு 1000 அப்பம் சொட்டுறதுக்கு 1000 அடுப்பு இருந்தாலும் நீ பிழைக்க போறது என்னவோ என்னுடைய வார்த்தையினால். இன்னொரு இடத்துல சொல்றா, நீ இயேசுவாளை மாத்திரம்தான் பிழைக்க போகிறாய் என்பதை உணர்த்தும்படிக்கு அவர் உன்னை இந்த பாதையிலே நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த சம்பவத்தை, இந்த வார்த்தையை வச்சு ரட்சகர் ஆத்தும நேசர் அவனை அங்கே அடித்தார். கரங்குளத்தூர் அலையில சொல்லுவோமா? பிரதர், நான் தேவனிடத்துல என்னால் சேரவே முடியல. நம்ம ஆண்டவரே என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம் பாடுறதுனால தேவனிடத்துல சேர்ந்துட மாட்டோம். அதனால தேவனிடத்துல சேர்ந்துட முடியாது. ஓ பிரதர், ஒர்ஷிப் அந்த கான்செர்ட் போனோம் பிரதர், ஓ வித் ஜீசஸ் இயேசுவோட டெய்லி நான் நடக்கணும் பிரதர், நான் அதை கேட்குறேன் பிரதர், அந்த கான்செர்ட்ல போய் கேட்குறேன் பிரதர் அப்படின்னு பேசுறதுனால நீங்களும் நானும் அவரை சேர்ந்துட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் மனுஷன் அப்பத்தினால இல்லையா, நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால. இன்னொரு இடத்துல சொல்றாந்தா, நான் பிழைக்கிறதுக்கு நீர் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு 100% அவரை சார்ந்து கொள்கிறோமோ, நம்முடைய தேவைகள் பெரியதோ சிறியதோ எனக்கு நீர் தான் இயேசுவேன்னு சொல்லிட்டு அவரிடத்துல போகிறோமோ, அன்றைக்கு நாம் அவரை நெருங்கி சேருகிறவர்களாக காணப்படுவோம். இந்த எண்ணம் இல்லைனாலே வச்சுங்களேன், வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். முதல்ல நீர் எனக்கு வேண்டாம், நானே என் காரியத்தை டீல் பண்ணிக்கிறேன்ற ஆசையோடு அன்றைக்கு அவர்கள் தேவனை விட்டு இன்னொருத்தர் சொன்னா பாவம் செய்தார்களே, அன்றைக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனை விட்டு அவர்கள் விலகினார்கள். தேவனை விட்டு அவர்கள் விலகினார்கள். அவர்களெல்லாம் திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் அப்படி பழைய ஐக்கியத்தில் உள்ள ஒட்டவே முடியல. யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பழைய நிலைமையில ஆண்டவர் அந்த மலையின் மேல அப்படி ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க, எல்லாரும் தூரம் ஓடிட்டாங்க. மோசே கூட பார்த்து ஐயோ பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அவரிடத்துல ஒருவரும் நெருங்கி சேரவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிந்தின ஆதாம் தன்னுடைய முதலாவது சோதனையில் அடிச்சார் பாருங்க ஒரு அடியே. எங்க கொண்டு வந்து யாரை சார்ந்து வாழ சொல்ற? மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் அடிச்சாரு. அவர் சோதனையை ஜெயித்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, நாம முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர்களையில சொல்லுவோமா? பிரதர், இந்த லெந்தன் டேஸ்ல நான் தேவனை நெருங்கி சேரும்படி என்ன பிரதர் செய்யணும்? என் இயேசு முதலாவது சோதனையிலே கற்றுக் கொடுத்தாரு. நீ முழுவதுமாக தேவனை, அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்யட்டும். ஒவ்வொரு முறையும் பிசாசு சொல்லுவான், டோன்ட் டிபெண்ட் ஆன் காட், டிபெண்ட் யுவர்செல்ஃப். நீ உன்னையே நீ சார்ந்து கொள், நீ உனக்காக நீயே எல்லாத்தையும் செய்ய, திரும்ப திரும்ப அதையே செஞ்சுக்கிட்டே இரு. அன்னைக்கு ஆண்டவர் இயேசுக்கு பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும்.
லூக்கா 4வது அதிகாரத்தில், லூக்கா மாத்திரம் அப்படி எழுதுறார், மார்க் எழுதலை, மத்தேயு அப்படி எழுதலை. லூக்கா 4வது அதிகாரம். இப்போ 3 சோதனையிலும் கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, 3 அவர் ஒரு அடி அடிச்சிட்டார். அடித்த பிறகு 13வது வசனம், 4:13, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு, எவ்வளோ நாள்? ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, the devil retreated temporarily, lying in wait for another opportunity. பிசாசு தற்காலிகமாக அவரை விட்டு விலகி போனான், இன்னொரு நல்ல சான்ஸ் வரும், வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டே இருந்தான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு காத்துக்கிட்டு இருந்தான். பின்னால் பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று டெய்லி நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் ஃபாஸ்டிங் போட்டு இயேசுவை நாமத்தில் போ பிசாசு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கே போவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களை பல்ல கடிக்க வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பக்கத்தில் வந்து நின்றுவான். விழுந்துரு 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 விழுந்துரு. சிரிக்கிறதுக்கு சொல்லலை. ஒவ்வொரு முறையும் வாலிப பிள்ளைங்க, நீ யார்கிட்ட பேசுகிற, பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா பார்க்கல, அவன் பக்கத்தில் வந்து நின்றுவான். பேசு. நீ பேசுறது எதிர்பார்ட்டியில் இருக்கிறவளுக்கு பிரியமாக இருக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்களோ இல்லையோ, நான் கேட்டுட்ருக்கிறேன். பேசு. வெயிட்டிங் ஃபார் another opportunity. பார்த்துக்கிட்டே இருப்பான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, பிள்ளைங்க கவனிங்க, பார்த்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் நீ ஃபோன் எடுக்கிறியா, பின்னால் யார் நிற்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பக்கம் ஆண்டவர் நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பிசாசு நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே எந்த ஹிஸ்ட்ரியும் டெலீட் பண்ணவே முடியாது. எந்த ஹிஸ்ட்ரியும் டெலீட் பண்ணவே முடியாது. ஒரு ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே நம்ம இடத்துல நெருங்கி சேர்றதுக்குன்னு எனக்கு உதவி செய்யும். இந்த எண்ணம் இல்லாமல் யார் யாரெல்லாம் நான் பார்த்துப்பேன், இதை நான் டீல் பண்ணிப்பேன், இதுக்கு நான் போய் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன், எனக்கு அவர் தேவையில்லை, நான் அவர்கிட்ட போய் கேட்டால் சில பேர் சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் இப்படி தான் சொல்லுவார்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவர்கிட்ட நான் போகிறதே இல்லை. இது இன்னும் துணிகரம் பாருங்க. சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் இப்படி தான் சொல்லுவார்னு தெரியுமா, அதனால போய் எதுக்கு அவர்கிட்ட கேட்க போகிறது, நாமளாம் ஒரு முடிவு எடுத்துக்கலாமே. இது ரொம்ப ரிஸ்க்கு. வாசிச்சிடலாமா? இதை தான் பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு. ரோமர் 1வது அதிகாரம். ரோமர் 1வது அதிகாரம். நீங்கள் நினைக்கிறீங்க வெறுமனே ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு இல்லை, அவரை சார்ந்து வாழாமல் இருக்கிறது, தேவனுக்கு வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறது, ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய ஆலோசனை நாடாமல் இருப்பது, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரே நீர் இதில் என்ன விரும்புகிறீன்னு அவரிடத்துல கேட்காம இருக்கிறது. இதைத்தான் அவர் அங்கே கோட் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க வெறுமனே ஸ்தோத்திரம் 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 சொல்கிறத மாத்திரம் அவர் அங்கே சொல்லலை. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் தான், தேவனுக்கு மகிமை செலுத்தணும் தான், ஆண்டவருடைய எல்லா சூழ்நிலை நம்ம உயர்த்தணும் தான். ஆனால் அதை மாத்திரம் அங்கே சொல்லலை. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் எடுங்க, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. அப்படி போட்டுட்டு 24வது வசனத்தை எடுங்க. எவ்வளோ பயங்கரமாக போட்டிருக்கு. 24வது வசனம், தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 26வது வசனம், தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 28வது வசனம், 28வது வசனம், தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு, தேவனை அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துறாரு, தேவனே அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் சொல்லும் பொழுது God gave them over. இதான் பயங்கரம், இதான் பயங்கரம். ஆண்டவர் ஒருத்தனை ஒப்பு கொடுத்த பிறகு வேற யார்கிட்ட போய், எந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் விடுதலைக்கு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. வேதம் சொல்கிறது, தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார், தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் பாருங்க, எனக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். வாட்ச்மேன்ற தேவ மனுஷன் சொல்லும் பொழுது சொன்னாரு, the Christ we manifest is too small because in ourselves we have grown too big. May God forgive us. திரும்ப வாசிக்கிறேன். The Christ we manifest is too small because in ourselves we have grown too big. May God
forgive us. அவர் என்ன சொல்றாரு, நாம வெளிப்படுத்தி காட்டுறோம்ல கிறிஸ்து, அவர் ரொம்ப சின்னவராக இருக்கிறாரு. கிறிஸ்து பெரியவர் தான், நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுற இயேசு சின்னவராக இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு முன்னால் நாம் ரொம்ப பெருசாக காட்டிக்கிறதுனால கர்த்தர் நம்மை மன்னிப்பாராகன்னு போட்டிருக்காரு. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நாம் வெளிப்படுத்தி காட்டுற இயேசு எப்படி இருக்கிறாரு? நீங்கள் எப்படி வெளிப்படுத்தினாலும் அவர் பெரியவர் தான். வேதம் சொல்லுங்க, அவர் பெரியவராக இருப்பார், அவர் பெரியவர். ஆனால் என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற இயேசு, அல்லது நான் ஒருத்தரை நம்பிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன்ல, அந்த இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்கு தேவன் 1000 நன்மைகளை கொடுத்துருக்கட்டுங்க. நான் வெளிப்படுத்துகிற இயேசு அவர் பெரியவராக இந்த பூமியில் வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டு தான் தரணும். நிறைய நேரத்தில் பாருங்க, இந்த பெருமைன்றது இன்னொருத்தில் சொல்ற பெருமை நான் சொல்றது எப்படின்னா, தேவனை சார்ந்து வாழாத தன்மை. அதை அப்படி பேசிக்கிட்டே இருக்கும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, ஏறதுக்கு முன்னால் போய் நிற்கிறார். அது வாசிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏறதுக்கு முன்னால் அவர் கைது பண்ணப்பட்டு போய் நிற்கிறார். அவர் கைது பண்ணப்பட்டு நிற்கும் பொழுது ஏறது தெரியும்ல, அவன் ஒரு ஏதோமியன். அவன் ஆண்டவர் இயேசுனுடைய நாட்களிலே அவர் பாடுபடும் பொழுது அப்போ இருந்த ஏறது அவன் ஒரு ஏதோமியன். இந்த ஏதோமியன் யார் தெரியுமில்ல? ஏசா. இந்த ஏசா யார் தெரியுமில்ல? சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணவன். அவன் எனக்கு எதுக்கு சேஷ்ட புத்திர பாகம், நான் பார்த்துப்பேன்னு சொன்னவன். அவன் பார்த்துவன், எனக்கு என்னதுக்கு சேஷ்ட புத்திர பாகம், எனக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் நினைச்சவன். இந்த ஏதோமினாகிய ஏரோது ஆண்டவர்கிட்ட அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். லூக்கா 23வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, அநேக காரியங்கள் குறித்து அவரிடத்துல வினவினான். பேசிக்கிட்டே இருக்கிறான், அநேக காரியங்கள். வேதம் சொல்கிறது, அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கரங்குளத்தி சத்தமொரலிலே சொல்லுவோமா? அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி பெருமை பேச்சு வந்து நம்ம கிட்டத்துல சவால் விட்டுக்கிட்டே இருக்குதோ, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுருப்பா, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் உங்ககிட்ட பேசக்கூட போகிறதில்லை, நான் பாட்டுக்கு இருப்பேன். நான் தேவனை சார்ந்து வாழும்படி விரும்புகிறேன், தேவனை சார்ந்து வாழும்படி விரும்புகிறேன். இன்னொருத்தர் சொல்றதா, நான் தேவனிடத்திலே சேரும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் திரும்ப சொல்கிறேன், ஒரே நாளில் இந்த அனுபவம் வரவே வராது. ஒவ்வொரு நாளும் நான் அவர் இடத்துல சேர விரும்புகிறேன். நேற்று இருந்த பிள்ளை ஒரு பாட்டு உண்டுல, எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் தென் த டே பிஃபோர். ஒவ்வொரு நாளும், நேற்றுக்கு ஆண்டவரே நான் ஒரு 4 அதிகாரம் வாசித்தேன், இன்னைக்கு ஒரு 5 அதிகாரமாக நான் கூட்டிக்கிறேன் ஆண்டவரே. நேற்று ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் நான் கூட்டிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பிரதர், ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு நடக்கிற, அவரோடு பேசுகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற, அவரை நம்பி இருக்கிற, விசுவாசித்து இருக்கிற அந்த வாழ்க்கை பெருகுவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இதைத்தான் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமா வாஞ்சியோடு இருக்கிறபடினாலே நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுறதற்கு, அதில் வளர்வதற்கு, அதில் பெருகுவதற்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நமக்கு தேவையான பலனை தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை பரிசுத்த ஆவி நமக்கு எடுக்கிறதுக்கு உதவி செய்யட்டும். கவனிங்க, அவர் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பதான் அவர் உங்களிடத்துல சேருவார். இதுக்கு தடையா ஒவ்வொரு நாளும் பிசாசு வந்துகிட்டே தான் இருப்பான். நீ அவனுக்கு எதிர்த்து நில்லு, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க நினைக்கிறீங்க பிசாசன் அப்படி பெரிய பல்ல வச்சுக்கிட்டுலாம் வருவான்லாம் நினைக்காதீங்க. எந்த ரூபத்திலையும் வருவான் பிசாசு, எந்த ரூபத்திலையும் வருவான். வேடிக்கை ஒரு கதை சொன்னான்ல, ஒரு நாள் திடீர்னு சர்ச்சுக்குள்ள வந்துட்டான் பிசாசு. நம்ம சர்ச்சுக்குள்ள இல்லை, அப்படி சர்ச்சுக்குள்ள வந்துட்டான். இருந்தங்க பாஸ்டர்லேருந்து எல்லாரும் அவனை பார்த்து ஓடி போயிட்டான். அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், நான் தான் பிசாசு லூசிபர், இருந்துட்டு போ. என்ன பார்த்தா உனக்கு பயம் இல்லையா? ஒரு பயம் கிடையாது, நான் நினைச்ச ஒன்றுத்துக்கு நரகத்தில் போட்டுருவேன், எதுனா பண்ணிக்கோ. இப்போ பிசாசு அடங்கி போயிட்டான். இவ்வளோ மிரட்டுறேன், என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? அடப்பா, உன் தங்கச்சி கூட தான் 30 வருஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு, 30 வருஷமா அவளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து இப்போ மிரட்ட வந்துட்டு இருக்க. இதுக்கு கதை தான்ப்பா, யாருன்னா கோச்சிக்க போறீங்க என் மேலே. எந்த ரூபத்திலையும் வருவான், கணவன் ரூபத்திலையும் வருவான், மனைவி ரூபத்தில் வருவான். அதுக்கு வீட்டில் போய் சொன்னார்ல பிரதர், நீ பேய் நீ யாரையும் சொல்லிட்டு போறீங்க, நான் அதனால தான் சொல்லிட்டேன். புள்ள ரூபத்தில் வருவான், பக்கத்து வீட்டுக்கார ரூபத்தில் வருவான், எந்த ரூபத்திலையும் போகும்பொழுது லாரி ஓட்டிட்டு போகிறவங்க ரூபத்தில் வருவான், ஆட்டோ ஓட்டிட்டு போகிறவங்க ரூபத்தில் வருவான், எந்த ரூபத்தில் வரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அதெல்லாம் மேற்கொள்ள நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. வேதம் சொல்லுங்க, அவனை எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நில்லாம் ரோட்டில் வரணும்லாம் சண்டை போட சொல்லலை, அவனுக்கு பின்னால் வேலை செய்கிறான் பாருங்க, அவனை எதிர்த்து நில்லுங்க.
அப்பொழுது அவன் உங்களை விட்டு, நீங்கள் நான் சொல்கிற காரியத்தை நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணுங்களேன். ஆஃபீஸில் நமக்கு ஒருத்தன் ஏற்று நின்றுட்டே இருப்பான், நீங்கள் அவனை பார்த்து சண்டை போட்டே இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் போங்க, ஆண்டவரே அவனுக்கு பின்னால் இருந்து ஒருத்தன் வேலை செய்கிறான்ல, இயேசுவின் நாமத்தினால நான் இப்போ அவன் வாயை கட்டுறான் ஆண்டவரே. உங்களுக்கு யார் வேணால் ஏற்று நிற்கட்டுங்க, நீங்கள் 2 நாளைக்கு பண்ணுங்க, 3ஆவது நாள் சூழ்நிலை மாறுதா இல்லையா பாரு. மாறும். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முறை அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஒன்று தயவு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுவேன். 2வது, ஆண்டவரே அவனுக்குள்ள என்னை பார்த்தா எரிச்சல் வருது, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் சுட்டரிக்கிறேன். போன பாட்டு வேற மாதிரி பேசும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை சொல்றார், எடுங்க. சில காரியங்கள் சொல்ல வேண்டியது. டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு டெய்லி மேனேஜர் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், யாரா கண்களில் தயவு கிடைக்கும். சிலவர் வீட்டுக்காரங்க கண்ணில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் ஹஸ்பண்டு கண்ணில், அல்லது கணவன் மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரி கண்ணில் தயவு கிடைக்கட்டும். தயவில் ஓட வேண்டியதான். கர்த்தர் நல்லவர். எடுங்க 8வது வசனம். இது ரொம்ப முக்கியம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேர்வார். அதே வசனத்துல போட்டிருக்கு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இது ரொம்ப முக்கியம். அது என்ன? கைகளை சுத்தமாக்குங்கள், இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அவர் சொல்றாரு, பாவிகளே, சபைக்குள்ளதான் நீ இருக்கிற, இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறன்னா பரிசுத்தமாகுதலாகிய ஞான ஸ்நானத்தில். கரெக்டு தானே? அது வெளியரங்கமான ஒரு கிரியை. கைகளை கழுவுன்றது எப்பா இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. உதாரணத்திற்கு பிளாத்து அன்னைக்கு இயேசு விஷயத்தில், அப்பா இவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இவரோட ரத்த பலிக்கு நாங்கள் இல்லை, கையை கழுவுறது அன்னைக்கு ஒரு பழக்கம். நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டப்பா, வேண்டாம். அவர் சொல்றாரு, இதனுடைய அடையாளம் தான் பவுல் பின்னால எழுதும்போது எழுதுகிறாரு, இந்த பாவத்தை போக்குகிற ஞான ஸ்நானம் மாம்சாலுக்கு இல்லை, நம்முடைய ஆவியை சுத்திகரிக்கிறதா இருக்குது. ஆனாலும் மூங்கி எழுதுக்குங்கன்றாரு, தீத்துக்கும் எழுதுறாரு, ரோமருக்கு எழுதும்போது எழுதுறாரு. இங்க யாக்கோபு சொல்றாரு, இங்க பாரு, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். இது அவுட்வர்டு கிளென்சிங். இது அடுத்து சொல்றாரு, இது நடந்துச்சு, நீ பாவியா இருந்து உன்னுடைய கைகளை சுத்திகரித்தாலும் இன்னொன்னு முக்கியமானது ஒண்ணு பின்னால வருது, இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு எழுதுறார். இங்கதான் விசுவாசி டீல் பண்ண வேண்டியது அவசியம். இருமனம். இந்த இருமனம் என்ன தெரியுமா? இந்த இருமனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் மைண்டட்னு போட்டிருக்கு. தேவனை சார்ந்து வாழ்ற நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனா சார்ந்து வாழ மாட்டேன். ஆண்டவர்கிட்ட முழு மனசோட நான் ஆராதிக்கணும்னு இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டு இன்னைக்கு லென்தன் டே ஃபர்ஸ்ட் டே போவேன். ஆண்டவரே இதெல்லாம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே இதுதான் உங்களை துக்கப்படுத்துன்னு எனக்கு தெரியும், நான் இதை செய்ய மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டு போய் நாளைக்கு காலையில 10 மணிக்கு அதே சூழ்நிலை வரும் பொழுது, சரி பண்ணிட்டா தான் என்ன போ, நாளைக்கு அடுத்த கம்யூனியன் சர்வீஸ்ல போயிட்டு ஏசு கிருஷ்ணனோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்தி இருக்குன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறது. அவர் சொல்றாரு, இது டபுள் மைண்டட். டபுள் மைண்டட். அவர் சொல்றாரு, இது இருமனக்காரரே, இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதாவது எப்படி தேவனையும் சேவிக்கணும் நம்பணும்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல நான் இஷ்டம் போல வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும். உதாரணத்துக்கு 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அன்னைக்கு எலியா எல்லாருக்கும் சவால் விட்டான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல, இஸ்ரவேலரே கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் நீங்கள் அவனை பின்பற்றுங்கள், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவாளை குந்தி குந்தி நடப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த சவாலை விட்டான் ஒருத்தன் பேசவே இல்லை. ஜனங்கள் அதற்கு ஒரு வார்த்தையும் சொல்லலன்னு போட்டிருக்கா. தான் பெரிய துக்கம். ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவங்க எப்படி தெரியுமா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் பாகாலையும் சார்ந்து கொள்ளுவேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் கர்த்தரையும் சார்ந்து கொள்ளுவேன். அதானே? நான் வரும்பொழுது ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், 16வது நாள் ஸ்தோத்திர கூட்டம். ஸ்தோத்திர கூட்டம் நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. கீழே பார்த்தா காலை 11 மணிக்கு காரியம் நடைபெறும்னு போட்டிருக்கு. அடா பாவி, ஒன்று ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்து, இல்லைன்னா காரியத்தை நடத்து. கரெக்டு தானே நான் சொல்கிறது? நீங்கள் போகும்பொழுது பாருங்கள், ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கும் அந்த கார்னரில், அந்த பிரிட்ஜு பக்கத்தில், ஒன்று காரியத்தை நடத்து, இல்லைன்னா ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்து. கர்த்தர் தெய்வமான அவரை பின்பற்று, பாகால் தெய்வமான பின்பற்று. கல்யாணத்துக்கு கர்த்தர் தெய்வமா இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு பிள்ளையம்மான மேலே கொண்டு நிறுத்து. அப்படி இல்லைன்னா பாகால் தெய்வமானா நலுங்க வச்சுக்கோ. கர்த்தர் சொல்லுவார், இருமனம் உள்ளவளே உன் இருதயத்தை சுத்தகரம் பண்ணு. பிரதர் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பிரதர். கர்த்தர் சொல்லுவார், இருமனம் வேண்டாம், இருமனம்
பாருங்களேன், இந்த 2 அனுபவம் எனக்கு வேணும். என்னுடைய அவுட்வேர்டு கிளென்சிங்கும் எனக்கு வேணும், என்னுடைய இன்னர் கிளென்சிங் எனக்கு வேணும். உதாரணத்திற்கு வாங்க, சங்கீதக்காரன் அதான் பாருங்க, ஆவியானவர் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் 1500 வருஷங்களா இதை எழுதிட்டு வர்றாரு. 40 ஆசிரியர்களை வச்சு எழுதியிருக்கிறாரு. எவ்வளவு அழகா ஒன்னோட ஒன்று பொருந்தது பாருங்க. 24ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. Psalm 24 நான் முடிச்சிடுறேன், டைம் இல்லை. சங்கீதம் 24. இப்போ இயேசுனுடைய வருகை அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தான் 24ஆவது சங்கீதம். 22ஆவது சங்கீதம் என்பது அவருடைய பாடுகள். 23ஆம் சங்கீதம் என்பது கிறிஸ்துனுடைய அனுபவம். 24ஆவது சங்கீதம் என்பது கிறிஸ்துனுடைய வருகை. இப்ப நடுவில் ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. நம்ம யாக்கோபை வாசிச்சோமே, அதை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறார் பாருங்க. 24ஆம் சங்கீதத்தை எடுங்க, 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான். 4வது வசனம். கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே. இதைத்தான் அவர் எழுதுறாரு. அப்பா, பாவிகளே உங்கள் கைகளை சுத்தம் பண்ணுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். இது 2ஐயும் செய்யறவன் தான் தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். இது 2ம் வேணும். பிரதர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா இருமனமாவே நடந்துட்டே இருக்கிறேன் பிரதர். சில நேரத்துல ஆண்டவர், சில நேரத்துல உலகம், சில நேரத்துல தேவ ஞானம், சில நேரத்துல உலக ஞானம். ஆண்டவர் சொல்றாரு, இருமனம். இன்னைக்கு உன்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும். எப்படி ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட முடியும்? எப்படி ஆண்டவரே? கர்த்தர் சொல்வாரு, முழுவதுமாக நீ என்னை சார்ந்து கொள்வதன் மூலமாக. முழுசு நீ சார்ந்து கொள்ளணும். எனக்கு நீ உதவி செய்ய ஆண்டவரே. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கிருபைகளை தரணும். பாருங்களேன், இதை சாதாரணமா போடல. எடுங்க பார்ப்போம். 4வது அதிகாரம். நீ இதுக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், சில பிரசங்கமார் சொல்லுவாங்க, பிரதர் இதெல்லாம் பழசு பிரதர், இது புதுசு பிரதர், இது புதிய ஏற்பாடு பிரதர், இது புதிய ஏற்பாடு. பாருங்களேன், பிசாசு எவ்வளோ அழகா. சமீபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் வில் பவரை பற்றி பேசுறார். வில் பவர் உனக்குள்ள இருக்கு, பெலன் எடு. ஒரு நாள் வேதம் வில் பவரை பற்றி பேசலை, ஸ்பிரிட் கண்ட்ரோலை பற்றி தான் பேசுது. ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமா, பரிசுத்த ஆவியனோட பலத்தை பற்றி தான் பேசுது. பரிசுத்த ஆவியன் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற கிருபையில பற்றி தான் பேசுது. சரி, கவனிங்க. இப்ப எடுங்க, அவர் சொல்றாரு 8வது வசனம். தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீ சொல்றாரு, நீ தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துறதற்கு, தாழ்மைப்படுவதற்கு, அவர் உன்னை உயர்த்துறதுக்கு 9வது வசனம் தான் பதில் போட்டிருக்குது. நீ துயரப்பட்டு துக்கித்து அழு. நீ சிரிக்கிற உன்னுடைய நகைப்பு துக்கமா மாறட்டும், சந்தோஷம் சஞ்சலமா மாற கடவுள். அழணும்னா அழு. சிலுவைக்கு முன்னால் நின்று அழணும்னா அழு. அவருக்கு முன்னால் உன்னை தாழ்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் சுய ஞானத்தை நம்பிட்டேன், உலக ஞானத்தை நம்பிட்டேன், என்ன நானே ஆண்டவரை நம்பி வாழ்ந்துட்டேன் ஐயா. அல்லது என்னுடைய ஆலோசனை கேட்காம என்னுடைய முயற்சியிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்றேன். கவனிங்க, தேவ கிருபை ஒரு நாள் நம்மளை சோம்பேறியா மாத்தல. நான் சொல்றது யாரும் தப்பா புரிஞ்சுக்கூடாது. தேவ கிருபை என்பது, ஆண்டவரை உம்மை நம்பி நான் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் செய்கிறது நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. இன்னதானே? நீங்க இப்போ நான் உள்ள போகல, நீங்க அப்புறம் நெகேமியால போய் வாசிங்களேன். நெகேமியால தேவன் இடத்துல அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக என் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆனாலும் இரவும் பகலும் அங்கே காவல் காக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கையில் ஈட்டி கொடுத்து அவன் செய்யறத செஞ்சுட்டு சொல்றான், ஆண்டவரே உடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும், உண்மை சார்ந்து இருக்கிறான் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார், பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பூட்டப்படவும் இல்லை. அவன் அதுக்கு செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டே இருந்தான். தேவ கிருபை என்பது என்ன? ஆண்டவரை நான் வச்சிருக்கிறேன், இது உடைய சுத்தம் எனக்கு தெரியும், இந்த இடத்துல நான் அதை செய்யணும், இதை நீர் எனக்கு வாய்க்க போன ஆண்டவரே. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. என் சுய இஷ்டத்தின்படி நான் செய்யவே இல்லை. யாக்கோபு சொல்றாரு, நீ ஆளணும்னா ஆளு, நீ புலம்பணும்னா புலம்பு, ஆனா ஒன்றை மாத்திரம் நீ செஞ்சிரு, தேவனிடத்துல மாத்திரம் நெருங்கி சேர்ந்துரு. தேவனிடத்துல நெருங்கி சேர்ந்துரு. வாசிக்கலாம் 1வது அதிகாரம் யாக்கோபு. அதை யாக்கோபு நான் முடிச்சிடுறேன். 1வது அதிகாரம் 21வது வசனம் எடுங்க. 1:21. ஆகையால் எல்லாவித அழுக்கையும்
கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் வருதா, குட்டுதா, சாந்தமா ஏத்துக்குங்க. ஆண்டவரே நீ சொல்றீர் ஐயா, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டிருக்கிற வசனம், வசனம் நாட்டப்படட்டும். என்னெல்லாமோ உள்ளத்தில் நாட்டப்பட்டிருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாத்தனார் பண்ணதெல்லாம் உள்ள நிக்குது. அன்னைக்கு நாத்தான் நட்டினது இன்னைக்கு நாத்தனார் பண்ணது நாத்தான் நட்டு இன்னைக்கு மரமா நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, வசனம் உங்கள் இருதயத்திலே நாட்டப்படட்டும், வசனம் நாட்டப்படட்டும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வர்றோம், ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு நாளும் இந்த வசனத்தை பேசணும்னு சொல்லிட்டு வந்து பேசலை. இன்னைக்கு கூட நான் வரும்பொழுது வந்து ஆண்டவரே, நான் மற்றவங்க பார்வையில் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் ஊழியத்தை நான் கரெக்டாக செய்கிற ஒரு உத்தம ஊழியனாக இருக்குன்னு எனக்கு உதவி செய்யும். நான் கேட்டு வந்து சொல்லிடுறேன் ஆண்டவரே, நான் கேட்டு வந்து சொல்லிடுறேன். என்ன சொல்லணும் நீங்கள் சொல்கிறீங்களா, அதை நான் விரும்புகிறேன், நான் சொல்லிடுறேன் ஆண்டவரே. வசனம் ஒவ்வொரு முறையும் நாட்டப்படுகிறது. அதனால தான் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி இது ரெக்கார்ட் ஆகிருக்கோ ஆயிரம் எனக்கு தெரியல. ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு, நான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி நாட்டப்படுற இந்த அனுபவம் வரலன்னா கிடைக்கல. ஒவ்வொரு முறையும் நீங்கள் நாட்டுங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பண்படுத்தப்படட்ட ஆண்டவரே, நான் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். சில நேரத்தில் வர்ற எல்லா வார்த்தையும் நமக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை. நான் படிக்கிற எனக்கே பிரியமாக இருக்கிறது இல்லை, பிரசங்கம் பண்ணுற எனக்கு பிரியமாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ அங்கே பேசுகிற முதல்ல நீ இந்த விஷயத்தில் சரியில்லையே, நான் என்ன சரிப்படுத்துகிறேன் ஆண்டவர், என்ன எனக்கு உதவி செய்யும். நான் அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. யாக்கோபு சொல்கிறார், சாந்தமாக அதை ஏற்றுக்கங்க, நீங்கள் அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார் பாருங்க. நீ எப்படி தெரியுமா அதை ஏற்றுக்கிட்டேன்னு தெரியும், நீ எப்படி தெரியுமா அதை ஏற்றுக்கிட்டேன்னு தெரியும். 1வது அதிகாரம் 22வது வசனம், எல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவனாய் தொடர்ந்து பார்க்க நேரம் இல்லை. அதன்படி செய்கிறவனா இருங்க, வசனத்தை ஏற்றுக்குங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரா, ஆண்டவரே அப்படி ஒரு மாதிரி மழுப்பிட்டு அப்படி போகிறதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் செய்கிறேன். ஆலயத்துக்கு வர்றோம், சொல்லுங்கள் ஆண்டவரே நான் செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தெரியும் கண்டிப்பாக சில நேரத்தில் நம்முடைய வசனம் வந்து உறுத்தும் குத்தும். நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட தான் பேசினார். நான் அவ எடக்காதவன் அப்படின்னு பேசினா கரெக்டாக பேசினார் பாரு. இன்னைக்கு பக்கத்து சீட்டுக்கு அப்படி பேசுறது இல்லை. எனக்குரியது ஆண்டவரே, எனக்குரியது, என்னோடு பேசு, நான் சாந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியின் உதவி செய்யட்டும். இந்த லெந்தன் டேஸில் ஆண்டவர் ஒரு கிருபை கேளுங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் சேர்றதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, உம்மிடத்தில் நெருங்கணும் ஆண்டவரே. சில நேரத்தில் என் சுய ஞானம் ஈகோன்னு ஒன்று வரும், வேண்டாம். இன்னும் சொன்னால பெருமை என்பது எந்த விதத்திலாம் நமக்கு முன்னால் வந்து நிற்கும். எனக்கு இன்பார்ன் கேரக்டர் போட்டுமே, எல்லாருக்குள்ளே இருக்கு, எல்லாரும் போட்டுமே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இந்த தவக்காலம் 2026 தேவன் என்ன நோக்கத்தோடு நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற ஒன்றாக இருக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற நேரம் எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா, நீர் எனக்கு உதவி செய்யும், உம்மோடு சேர்றதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. ஆண்டவர் உங்களை போல என்ன நீர் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. உங்களிடத்துல சேர்றதற்கு எனக்கு நீங்க உதவி செய்ய. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேதுரு அன்றைக்கு தூரத்துல இயேசுவை பின்பற்றிட்டு வந்தான், விழுந்துட்டான். இன்னைக்கு அப்படி இல்லை. Draw closer to God, draw closer to God, draw closer to God. Hallelujah, hallelujah. Please lift up your hands and sing. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான்
உள்ளத்தினால ஆண்டவரே உம்மை நெருங்கி சேர நீர் எனக்கு கிருபைதார். நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவரு வைராகிய வாஞ்சியா இருக்கிறார். வைராகிய வாஞ்சியா இருக்கிறார். மறந்துடாதே, வைராகிய வாஞ்சை. அவரோட கேளுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் ஆவியானவர் நான் துக்கப்படுத்தாத படிக்கல எனக்கு உதவி செய்யும். என் பேச்சு, என்னுடைய செய்கைகள், அவர் ரொம்ப டெண்டரானவர் தெரியுமா, மென்மையானவர். நம்ம நிறைய நேரத்தில் அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் உண்மையாகவே நீங்க அந்த அந்த ஒரு ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கணும், அர்ப்பணத்தோடு இருக்கணும்னு விரும்பினீங்கன்னா முதல்ல நம்ம நாக்குக்கு ஒரு பூட்டு போட கேட்போம் ஆண்டவர். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த நாளை எங்களுக்கு தந்தீர். ஸ்தோத்திரம். இந்த தவக்காலத்தினுடைய முதலாவது நாளிலே உம்மை நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்ய. எத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தாவே அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக, நடத்துவீராக. அந்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கியிருக்கட்டும். தேவ பலன் அவர்களை நிரப்பட்டும். அந்த கிருபை நீர் தருவீராக. கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதி ஐயா. திரும்ப வீடுகள் செல்லும் பொழுது பாதுகாப்பாய் கர்த்தாவே, துரிதமாய் எந்த இடையூறும் இல்லாமல் கர்த்தர் கொண்டு செல். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் உயர்ந்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை விடுதலை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரோடு நெருங்கி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. சண்டே சர்வீஸ் உண்டு. ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் நல்ல வேதத்தை வாசிங்க. நல்ல ஆண்டவரோட நேரம் செலவழிங்க. ஆமாம், ஊழியம் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்காக ஆண்டோட அன்பை குறித்து சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஆண்டோட அன்பை குறித்து சொல்லி அவர்களையும் கிறிஸ்துவண்டையில் நடத்துங்க. அவங்க எந்த சர்ச்சுனா போட்டும், ஆனால் இயேசு உங்களை நடத்துங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர்.